வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். நிறைய லேடிஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷன், இரவுல தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறது சரியா தப்பா? ஏன்னா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி நைட்டு எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது, எங்களுக்கு அதுவே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது சரியான ஒரு விஷயம். நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வெதுப்பான தண்ணி குடிங்க. ரொம்ப கொதிக்க வச்சோ இல்லை சில் வாட்டரோ அப்படின்னு இல்லாமல் வெதுப்பான தண்ணி குடிக்கிறதுங்கிறது நம்ம உண்ட உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம பிளட் வெசல்ஸை, அதாவது அடைப்புகள், நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம செல்களுக்கும் நம்ம உள் உறுப்புக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. புது செல்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, நம்ம ரத்தங்கள் பார்த்திங்கன்னா சுத்தமடைகிறதுக்கும் இந்த தண்ணி ரொம்ப அவசியமான ஒன்று. உணவு அப்படின் போது உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு அப்படிங்கிறது 30 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 30 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம தண்ணி குடிக்கணும். இது நம்மளுடைய செரிமானம், நம்ம உண்ட உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு சரியாக உதவும். நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செரிமான மண்டலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தண்ணி குடிங்க. தண்ணி எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் எப்போ குடிக்கணும், எவ்வளோ அளவாக குடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பழைய பதிவுகளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சாய்சும் ஹெல்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.